Praise God, Pastor. Praise the Lord, sister. God bless you. God bless you, Pastor. வாருங்கள், அவளோடு உங்களோட வார்த்தையை கேட்க காத்திருக்கிறோம். வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. Amen. Praise the Lord, sister. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஹலோ, கேக்குதா? பாஸ்டர் கேக்குது. ரைட். ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம் என்று சொன்னேன். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் 2வது மாதம் முடிவும் 28ஆம் தேதி காலையிலே நித்திய வெளிச்சத்தோடு இணைந்து கொள்ள நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு கோடான கோடி தோத்திரம் சுவாமி. ஊழியத்தை செய்கின்ற ஆசையோடு மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவையும் அழைத்து என்னை அவர்களோடு இணைத்து கொடுத்ததற்காக கோடி தோத்திரம் ஐயாவை உமது நிழலிலே மறைத்துக் கொள்ளுங்க, ஆரம்பம் முதல் முடியும் வரை என்று கெஞ்சி கேட்கின்றேன். அதவனமாக இந்த நிமிடம் வரை ஜெபத்திலும் ஆராதனையிலும் செய்திகளிலும் செய்த உதவிக்காக கோடான கோடி தோத்திரம் சுவாமி. எனவே இந்த ஊழியத்தை தைரியத்தோடு செய்கின்ற ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவரோட கையிட்டு செய்கின்ற சகல சகோதர சகோதரிகளையும் சகோதரன்களையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உமது பாத்திர கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. இந்த நாளில் என்னோடு இடைப்பட்ட வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வண்ணமாக நான் பேச தயாராக நிற்கின்றேன். எனவே ஆரம்பம் முதல் முடியும் வரை ஆவியானவர் அடியானை பலப்படுத்துவாராக. என்னுடைய பலத்தினாலே பராக்கிரமத்தினாலே செல்வாக்கினாலே முடியாது என்று உமது காலடியில் முழங்கால் படியிட்டு கெஞ்சி நிற்கின்றேன். அதாவது காலடிகளும் சுதந்திரமும் என்கின்ற தலையங்கமே நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று யோசுவா 1:3 வாசிக்கின்றோம். I will give you every place where you set your feet as I promised Moses என்பதையும் நாங்கள் யோசுவா 1:3 வாசிக்கின்றோம். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடைய இதாகவே இருக்கும். இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே என்பதையும் உபாகமும் 11வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உபாகமும் 11:24. நம்முடைய காலடிகள் எவ்வளவு முக்கியமானவை. அவைகள் தான் தேவன் தரும் சுதந்திரத்தை சுதந்திரிக்க போகின்றவை. காலடியில் இருக்கும் எல்லா இடத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்தார். ஆதியாகமம் 13:17 மோசேக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். யோசுவாவுக்கும் அந்த வாக்குத்தத்தை கொடுத்தார் என்று யோசுவா 1:9 பாத்தீங்க. உங்களுடைய கால்களை கவனித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் கால்களை மான் கால்களை போல பலன் தந்து உன்னதங்களிலே உயர் ஸ்தலங்களிலே நிறுத்தி அருள்வார். உங்கள் பாதங்கள் மிக முக்கியம். பாதத்தில் அணியும் பாதரட்சையும் முக்கியம்.
இன்று உங்களுடைய கால்கள் கர்த்தருக்கென்று செய்வீர்களா? திருமணமாகிய மணப்பெண் கணவன் வீட்டுக்குள்ள வரும்பொழுது வலது காலை வைத்து வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மந்திரம் செய்கிறவர்கள் கூட காலை மண்ணை எடுக்கிறார்கள். சூனியம் செய்வதற்கு ஒரு மனிதன் தன்னுடைய கால்களை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். நடையையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கண் போன போக்கெல்லாம் கால் போகலாமா என்பது ஒரு பழமொழி. முதலாவதாக கழுவப்படும் பாதங்கள். பாதரட்சை அணிவதற்கு முன்பாக முதலாவது நம்முடைய பாதங்கள் கழுவப்பட வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தில ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்த பொழுது வெளியே உள்ள தண்ணீர்களினாலே தங்கள் கால்களை சுத்திகரித்துக் கொண்டே உள்ளே செல்வார்கள். செல்வந்தர்கள் வீட்டிலன்னா காலை சுத்திகரிப்பதற்கென்று ஒரு அடிமையை அல்லது ஒரு வேலைக்காரரையோ வாசலில் வைத்திருப்பார்கள். அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இவருடைய கால்களை எல்லாம் கழுவினார், சுத்திகரித்தார். இயேசு தன் கால்களை பற்றி பிடித்து கழுவ கண்ட பேதுரு தவித்து போனார், குளித்து போனார். அதவரே நீர் என் கால்களை கழுவக்கூடாது என்றார். ஆனால் இயேசு அவனுக்கு பிறகு உத்தரமாக, நான் உன் காலை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று திட்டமாக கூறினார் என்று யோவான் 13:8 வாசிக்கின்றோம். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கால்களை அல்ல, ஆவி ஆத்ம சரீரத்தை நம்முடைய இரத்தத்தினாலே கழுவுகிறார், சுதந்திரிக்கிறார். பரிபூரண சுத்தரிப்பின் மூலமாக நம்மை பரிசுத்த உள்ளவர்களாக்குகிறார், நீதிமானாக்குகிறார். கர்த்தர் நம்முடைய கால்களை கழுவாவிட்டால் அவரிடத்தில் நமக்கு பங்கு இல்லை, பல்லவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட பாதங்கள், இரத்தம் தோய்ந்து வெளுக்கப்பட்ட அங்கிகளும் நமக்கு எவ்வளவு அவசியம். இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ ஜனங்கள் பின்பு பாவ சேற்றுக்குள் போக கூடாது. துன்மார்களுடைய ஆள்வதில் நடந்து பாவிகள் நிற்கும் நிழலில கூட நிற்க கூடாது. இந்த சங்கீதம் 1:3 வாசிக்கின்றோம். வேதத்தில் ஆசிரியை பற்றி எழுதும் பொழுது அவன் தன் காலை எண்ணெயினாலே துவைப்பான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உபாகமம் 33:24 யோபு பக்தன் தன்னுடைய பாதங்களை நெய்யினாலே கழுவினாராம் என்று யோபு 29:6 வேதம் கூறுகிறது. இங்கே எண்ணெய் என்றும் நெய் என்றும் பேசப்படுகின்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கின்றது. இரத்தத்தால் கழுவப்பட்ட பாதங்கள் அபிஷேகம் எண்ணெயினாலும் கழுவப்பட வேண்டும். அன்றைக்கு ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் சிரசோடு நின்று விட இல்லை. அவனுடைய தாடியெல்லாம் வழிந்து, அங்கியெல்லாம் வழிந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் நடந்து போகும் போது எண்ணெய் துவைந்த அவருடைய பாதங்கள் அடிச்சுவட்டிகளை ஏற்படுத்தி இருக்கும் அல்லவா? அதை பார்த்த ஜனங்கள் என்ன பேசி கொண்டிருந்திருப்பார்கள்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பரிசுத்தவானுடைய அடிச்சுவடுகள் இந்த இடத்தில் கடந்து போய் இருக்கிறது என்று பயபக்தியோடு பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அல்லவா? நாம் எந்த இடத்திற்கு செல்லுகிறோமோ அந்த இடத்திலே பரிசுத்தம் உள்ள நான், அபிஷேகம் நிறைந்த அடிச்சுவட்டுகளை நாங்கள் விட்டு செல்ல வேண்டும். எழுப்புதல் செய்திகளை ஜனங்கள் அறிய வேண்டும். இங்கே தேவனுடைய மனிதர் வந்தார், மறக்க முடியாத தேவ பிரசனம் அபிஷேகம் நிரம்பி வழிந்தது என்று ஜனங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக புது பாதரட்சையை ஏற்கும் பாதங்கள். நம்முடைய பாதரட்சையை கலத்தி பாதங்களை சுத்திகரித்துக் கொண்டு பின்பு கர்த்தர்
கொடுத்த புதிய பாதரட்சைகளை அணிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கின்றான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கின்றோம். கர்த்தர் கொடுக்கின்ற பாதரட்சை என்ன? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்று பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் நில்லுங்கள் என்ற 6:15 வாசிக்கின்றோம். எப்பொழுதும் ஆயத்தமாக, சுவிசேஷ வேலைக்கு ஆயத்தமாக, ஊழியத்திற்கு ஆயத்தமாக, கர்த்தருக்காக நடக்க ஆயத்தமாக, எகிப்திலே பாஸ்கா புசிக்க இஸ்ரவேலுடைய தங்களுடைய கால்களிலே பாதரட்சைகளை தொடுத்தவர்களாக தீவிரமாக பாஸ்காவை ஆசரித்தார்கள் என்று யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இனி நீங்கள் புறப்பட வேண்டும், பரம கானானை சுதந்திரித்து தாமதம் இல்லாதபடி உறுதியாக புறப்பட வேண்டும் என்பதை அது காண்பிக்கின்றது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய பாதரட்சையை தருகின்றார். கெட்ட குமாரன் தகப்பனிடத்திலே திரும்பி விழுந்து கூட அவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரங்களை போட்டதும் அல்லாமல் புது பாதரட்சை அவனுக்கு கிடைத்தது என்பதை நாங்கள் லூக்கா 15:22 வாசிக்கின்றோம். இனி நீ என்னுடைய மகன் என்கின்ற உரிமையோடு நடக்க வேண்டும், தகப்பன் கொடுக்கின்ற சுதந்திரத்தோடு நடக்க வேண்டும், புத்திர சுவீகார ஆவியோடு நடக்க வேண்டும். 3வதாக கானானை நோக்கி நடக்கும் பாதங்கள். கானானை நோக்கி நடக்கும் பாதங்கள். இஸ்ரவேல் இருந்தபோது அவருடைய பாதங்கள் எளிமை நடந்தது. செங்கல் சுடவும் வைக்கோல்களை சேகரிக்கவும் நடந்தது. ஆலோட்டிகளால் கடுமையாக வேலை வாங்கப்பட்டார்கள். ஆனால் பாஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் அவர்களை அடிமை தினத்திலே இருந்து விடுதலை ஆக்கிற்று. அவர்கள் கானானுக்கு நடக்க ஆரம்பித்த போது அடிமைகளாக அல்ல, வீரர்களாக கம்பீரமாக நடந்தார்கள். முன்னால் மேக ஸ்தம்பங்களும் அக்கினி ஸ்தம்பங்களும் செல்ல தேவ பிரசனத்தோடு கானானை சுதந்திரிப்போம் என்ற நம்பிக்கையோடு நடந்தார்கள். பாலந்தேனும் ஓடுகின்ற கானானை சுதந்திரிப்போம். அது எங்களுடைய முன்னோர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம். மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். வானத்தில் மழை தாராளமாக கிடைக்கும் தேசம். நாங்கள் கட்டாத வீடுகளையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரிப்போம் என்று வீரநடை போட்டார்கள். ஆனால் 40 வருடங்கள் பிரயாணம் பண்ணி அவர்களுடைய வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, கால்கள் வீங்கவும் இல்லை, பாதரட்சைகள் பழையதாக போகவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. உபாகமம் 29:5 வாசிங்கள். காரணம் என்ன? வேதம் வாக்களிக்கிறது, இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழே இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும் என்று உபாகமம் 33:25 வாசிக்கின்றோம். 4வது மிதிக்கும் பாதங்கள். கானான் பிரயாணம் எளிதல்ல. வழியிலே தேள்கள் இருக்க கூடும், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் படுத்திருக்க கூடும். ஆனால் கர்த்தர் சாத்தானை தம்முடைய கால்களுக்கு கீழாக போடுகிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று லூக்கா 10:19 வாசிக்கின்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சிங்கத்தின் மேலும் விரியம்பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் பல சர்ப்பத்தையும் விதித்து போடுவாய் என்று சங்கீதம் 91:13 வாசிக்கின்றோம். என் ஆத்மாவே நீ பலவான்களை மிதித்தாய் என்று நியாயாதிபதிகள் 5:21 வாசிக்கின்றோம்.
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்பதை நாங்கள் ரோமர் 16:20 வாசிக்கின்றோம். கர்த்தர் நம்மை எவ்வளவு மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் நம்மோடு நடந்து வருவது எத்தனை ஒரு பாக்கியம். உம்முடைய கரத்தின் கிரியைகளில் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் கடல்களிலே சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சங்கீதம் 8வது அதிகாரத்திலே 6, 7, 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் சாத்தானை மட்டுமல்ல, முழு இயற்கை நமக்கு கீழ்ப்படுத்தார். ஆகாயத்து பறவைகள் சமுத்திரத்தின் மச்சங்கள் கூட நமது பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார். சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்பதே அவருடைய வாக்கு தத்துவம் என்பதை நாங்கள் ஆதியாகமம் 1:28 வாசிக்கின்றோம். 5வது சுவிசேஷனுடைய பாதங்கள். கவனியுங்கள், சுவிசேஷனுடைய பாதங்கள். கர்த்தர் நம்முடைய பாதங்களை அழகாக பார்க்கிறார். அழகு போட்டிக்கு போகும் பொழுது அதற்கான நீதிபதிகள் எதை பார்க்கிறார்கள்? கண்கள் எப்படி இருக்கிறது, மூக்கு எப்படி இருக்கிறது, பல்வரிசை எப்படி இருக்கிறது. ஆனால் கர்த்தரோ நம்முடைய பாதங்களை தான் பார்க்கிறார். அவர் நம்முடைய பாதங்களை அழகாக பார்க்கிறார். கர்த்தருக்காக நடந்து வந்த பாதங்களை அவர் மறப்பது இல்லை. பாத இறைச்சிகள் பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது என்று மெச்சுகிறார் என்பதையும் வேதம் பணமாக கூறுகிறது. உன்னத வார்த்தைகள் 7வது அதிகாரத்திலே 1, 2 மட்டுமல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் மலை மேலே எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்பதையும் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52வது அதிகாரத்துல 7வது வசனத்திலையும் ரோமர் 10:15 வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவும் ஒரு சுவிசேஷகனை போல மலைகளிலும் குன்றுகளிலும் ஏறினார். மனதுருக்கத்தோடு கிராமமாக நடந்தார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தோய்ந்திருந்த மக்களை கண்டு அற்புதம் செய்தார். கர்த்தருக்காக நடக்கின்ற உங்களுடைய பாதங்களையும் அவர் அழகாக காண்கின்றார், மெச்சிக் கொள்கின்றார். கிராம ஊழியத்திற்கு செல்லும் பொழுது பயப்படாதீர்கள். உங்களுடைய கால்கள் திறக்கும் போதெல்லாம் தேவனுடைய கிருபை தாங்குகிறது. உங்களுடைய பாதம் கல்லின் மேல் இடாத படிக்க தேவதூர்கள் தங்கள் கரங்களிலே உங்களை ஏந்துவார்கள் என்பதையும் நாங்கள் சங்கீதம் 91:12 வாசிக்கின்றோம். அதை மறக்காதீர்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கின்றார் என்பதையும் 1 சாமுவேல் 2:9 வாசிக்கின்றோம். 6வது ஜெயம் கொண்ட பாதங்கள். அதாவது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எகிப்தை விட்டு இஸ்ரவேலர்கள் பாதங்கள் ஒரு நாள் கானான் தேசத்தை சுதந்திரித்து எருசலேமிலே உன் வாசல்கள் எங்கே, என் கால்கள் நிற்கிறதாயிற்றென்று சங்கீதம் 122:2 வாசிக்கின்றோம். அதே போல தம்முடைய பாதங்கள் ஒரு நாள் பரம எருசலேமை நிற்கும். ஆட்டுக்குட்டியானவரோடு சீயோன் மலையின் மேலே நாம் நிற்கும் பொழுது உலகமே நம்மை பார்த்து ஆச்சரியப்படும். ஜனங்கள் பிரமிப்பு அடைவார்கள். அழகாக நிற்பது யார் இவர்கள், திரளாக நிற்பவர்கள் யார் இவர்கள். பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமங்கள் தங்கள் நெற்றிகளிலே எழுதப்பட்டு 1,44,000 பேரையும் கண்டேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துல 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். என்னுடைய பிள்ளைகள, கர்த்தர் உங்களுடைய பாதங்களை மேன்மையாக பார்க்கிறார். ஆகவே பாதங்களை பிரச்சனையோடு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சீயோன் மலையின் ஆட்டுக்குட்டி யானவரோடு நிற்க வேண்டும்.
என்கின்ற விசுவாசத்தோடு பிரதிஷ்டையோடு முன்னேறுங்கள், பிரதிஷ்டையோடு முன்னேறுங்கள் என்று சொல்லுகிறேன். ஆபிரகாமினுடைய காலடிகள், இதை கொஞ்சம் கவனமாக பாருங்க. ஆபிரகாமின் கால் அடி சுவட்டில் நடந்து, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்தின சேதனம் இல்லாத காலத்திலே அடைந்த விசுவாசமாகிய அடிசுவடுகளில் நடக்கிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு தகப்பனாக இருக்கும்படியாக அந்த அடையாளத்தை அவர் பெற்றுக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 4வது அதிகாரத்திலையும் 12வது வசனத்தையும் வாசித்து தியானியுங்கள் அன்பானவர்களே. அடுத்தது கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 7, 9, 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்வடிந்து அதிகாலையிலே எழுந்து ஆதியாகமம் 22 3வது வசனத்தை வாசிங்கள். எருசலேமில் அநேக மலைகள் இருந்தும் குறித்த இடத்திற்கு போனார் என்று வாசிக்கின்றோம். ஆபிரகாம் விசுவாச அறிக்கையை செய்ததை ஆதியாகமம் 22:8 வாசிக்கின்றோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார். என்று யோவான் 7:24 நாங்கள் வாசிக்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள விரும்புகிறார் என்றும் யோவான் 4:23 வாசிக்கின்றோம். பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி எறிய விரும்புகிறார் என்பதையும் லூக்கா 12:49 வாசிக்கின்றோம். தேவன் விரும்புவதை நீங்கள் செய்தால் நீங்கள் விரும்புவதை தேவன் செய்வார் என்பதை தீர்க்கதரிசன புத்தகம் 55:11 வாசித்து தியானியுங்கள். மண்ணுக்குரியவன் விண்ணுக்குரியவனாக மாறுவது எத்தனை பரவசம் மூட்டும் செயல்! ஆம், நம் பாதங்கள் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று சொல்லி என் செய்தியை முடிக்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு இரட்சகரே, இன்று முதல் எங்களோடு கூடவே இருந்து எங்கள் வாழ்க்கையை உமக்கு பிரியமாக மாத்திரம் தர யோசுவாவை வழி நடத்தினது போல எங்கள் வாழ்வையும் நீரே கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதியும் என்று கெஞ்சி நிற்கின்றோம். மேலும் சங்கம வானொலியின் ஊடாக கேட்கின்ற வார்த்தைகள் அவர்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக வேண்டி நிற்கின்றோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. நீரே அவர்களுக்கு அருள் தருகிறபடியினாலே உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே பிதாவே ஆமேன் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்பதை நாங்கள் கவனிக்கும் வண்ணமாக இன்றைய செய்திகளில் உள்ள ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து தியானியுங்கள். மெய்யாகவே ஆபிரகாமுடைய அடி சுவடுகள், அவர் தேவனுக்கு பயந்தவராக நடந்ததினாலே, அவருடைய கட்டளைக்கு கீழ்வடிந்ததினால தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு அவனை பலியிட பொழுது எவ்வளவு பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்வடிந்தார் என்பதை நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று இந்த 2வது மாதம் கடைசி நாள் 28ஆம் தேதி உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்த காரியங்கள் உங்கள் கையிலே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நீங்களே அவருடைய 2வது வருகைக்காக, இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்காக உங்களை தயார்படுத்துங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.